நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. வாக்கொண்டாம் நல்ல மனமுண்டான் வாழ்மலராய் நோக்கொண்டா ஆமா மேனி நொடுங்கு பூக்கொண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையானும் அது பாதம் சரி தப்பாமல் சார்பாதாம கந்தனே செந்தோர் படி சுவாமி திருக்கோவிலிலே 12வது ஆண்டு மறுவளர்ச்சி சங்கம் சரி வில்லிசை நடைபெற உள்ளது. ஆமாம்மா, நம்மளோ ராமாயணம் படிக்க இருக்கின்றோம். சரி, அந்த ராமாயணத்திலே ஏதேனும் குற்றங்குறைகள் இருந்திட்டாலோ நீங்கள் வெச்செடுத்த வில்லை போலே ஆமாம்மா எங்கள் விலைகளை ஒருக்குமாறு சரி இரு கரம் கூப்பி வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ஆமா, ராமரோட கதைகள் பாடே பாடே சரஸ்வதி
நிகழும் கதைகள் யாவும் சரிதான் ஒன்றினை படித்தோர் தாமும் ஆமாம்மா உரைத்திட கேட்டோர் தாமும் சரி கண்டிரது என்றோர் தாமும் அப்படிதானே நரகமே ஏதிடா நாட்டிலையும் நல்ல நாடு நாவலர்கள் புகழும் நாடு கோடை மேலே பொழியும் நாடு குளிந்ததன்றல் வீசும் நாடு மாதம் ஒன்று மழை பொழியோ மாதம் ஒன்று மழை பொழியோ வருடம் ஒன்று பூவிளையோ மாதம் ஒன்று மழை பொழியோ வருடம் ஒன்று பூவிளையோ அப்பேற்பட்ட நாடு என்ன என்ன நாடு தெரியும் அம்மா என்ன நாடம்மா அயோத்தி மாநகரம் ஒரு அயோத்தி மாநகரம் அந்த அயோத்தி மாநகரத்தை அந்த அயோத்தி மாநகரத்தை யார் ஆண்டு வருவது தெரியுமா யாரம்மா ஆண்டு வருகிறார் தசரத மன்னன் ஆண்டு வருகிறார் தசரத மன்னன் ஆண்டு அந்த வருகிறார் தசரத மன்னனுக்கு 3 மனைவிமார்கள் 3 மனைவிமார்கள் கோசலை கைகேசி சுமித்திரை என்று சொல்லக்கூடிய 3 மனைவிமார்களுக்கும் குழந்தை இல்லாத காரணத்தினால் அந்த 3 மனைவிமார்களும் தசரத மன்னனை பார்த்து அந்த மன்னனை பார்த்து என்ன சொல்கிறாள் தெரியுமா என்னம்மா சொல்கிறார் என் கணவா ராஜா மன்னா என்ன பாவம் நானும் செய்தேன் கத்தரிக்காய் தோட்டத்திலே காய் பறிக்கவில்லையிலே பூசணிக்காய் தோட்டத்திலே பூ பறிக்கவில்லையிலே மழை பெய்த முத்தத்திலே மண்ணலைய வாழனிலே கரிக்கரைக்கும் தேங்காயே கையேந்த வாழனிலே நிறகோடத்து தண்ணீர் நிறகோடத்து தண்ணீர் நின்ற நம்ம வாழனிலே நிறகோடத்து தண்ணீரே என்று 3 மனைவிமார்களும் மலது முழங்குகிறார். சரி பார்த்தார் தசரத மன்னன். தசரத மன்னன் குல குருவாகிய வசிஷ்டர் மாமுனிவத்திலே வந்தார். ஆமா உடனே அந்த வசிஷ்ட மாமுனிவர் ஆமாம்மா என்ன சொல்கிறார் தெரியுமா? என்னம்மா சொல்கிறார் என் குருவே மாமுனியே என்ன பாவம் நானும் செய்தேன் வாழுகின்ற காலம் போச்சு வயது சென்ற நாளும் ஆச்சு தள்ளாடும் காலமாச்சு தள்ளாடும் காலமாச்சு கடிபிடிக்க நாளுமாச்சு தள்ளாடும் காலமாச்சு கடிபிடிக்க நாளுமாச்சு தசரதா நீயோ முன்பு ஒரு காலத்திலே ஆமாம்மா குரு புத்திரனாகிய வேத முனியை கொண்டிருக்கிறார். சரி அந்த பாவம் தீர வேண்டுமேயானால் தீர வேண்டுமே ஆனால் உத்திரகாமதசி யாகம் செய்தாலே ஆனால் ஆமா அந்த யாகம் செய்த ஆனால் அந்த பாவம் நீங்கி உனக்கு ஒரு குழந்தை கிடைக்கும் என்றார். குழந்தை கிடைக்கும் என்றார் உடனே அந்த தசரத மன்னனாகப்பட்டவர் அந்த தசரத மன்னனாகப்பட்டவர் உத்திரகாமதசி யாகத்தை செய்ய ஆரம்பித்தார். யாகத்தை செய்ய ஆரம்பித்தார் யாகத்திலிருந்து வேதாளம் என்று சொல்லக்கூடிய பூதம் வந்து தான் பிறந்தது. சரி அந்த பூதம் வேத பிரசாதத்தை ஆமாம்மா அந்த தசரத மன்னன் கையிலே கொடுக்கிறார். உடனே அந்த தசரத மன்னன் 3 மனைவிமார்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தார். பங்கிட்டு கொடுத்தார் உடனே 3 மனைவிமார்களும் கருத்தரித்தார். சரி உடனே 4 ஆண் குழந்தைகளை பெற்றெடுத்தார். சரிதானம்மா அந்த கோசலையால் திருவயிற்றிலே கோதண்ட ரகுராமரும் ஆமாம்மா அந்த கைதேகி வயிற்றிலே அந்த கைதே எதிர் வைத்திலே பரதனும் பரதனும் அந்த சுமித்திரையாள் வயிற்றிலே அந்த சுமித்ரா
பெண்களுடைய வயிற்றிலே சத்ருகனும் லட்சுமணன் வந்து தான் பிறந்தார். சரி. அந்த கோசலையால் திருவயச்சிலே கோதண்ட ரகுராமன் வந்து தான் பிறந்து ஆமாம்மா. அவர் எப்படி பிறந்து வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா பிறந்து வருகிறார்? சித்திரை மாதத்திலே சித்திரை மாதத்திலே பூனர் பூத நட்சத்திரம் கடக லக்கணத்திலே குருசந்தீர யோகத்திலே ஐந்து கிரக உச்சத்திலே அவதரித்தார் ஹரிராம. ஐந்து கிரக உச்சத்திலே அவதரித்தார் ஹரிராம. உச்சத்திலே அந்த கோசலையால் திருவயச்சிலே சரி. கோதண்ட ரகுராமன் வந்து திறந்து அம்மா. ஹரிராமா ஸ்ரீராமா அயோத்திய ஆண்ட ராமா வந்து பிறந்தாரே. கைதட்டுங்க. இதெல்லாம் இந்த குழந்தைங்களுக்கெல்லாம் உங்க கைதட்ட தான் ரொம்ப ரொம்ப வேணும்.